ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து எஸ்பிஓக்காக வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொடுக்க போகிறோங்க. என்னென்ன ஃபீட்பேக்னால் வந்து ஜென்யூன் தான் கொடுக்க போகிறோம். அதில் ஒன்றும் வந்து நான் மறைச்சி கிடிச்சிலாம் நான் வந்து கொடுக்க மாட்டேன், ஜென்யூன் தான் கொடுப்பேன். எஸ்பிஓ வந்து என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், என்னென்ன அட்வான்டேஜ் மட்டும் நம்ம வந்து சொல்ல போகிறேன். அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஈர்னிங் பிளாட்ஃபார்மை நான் பார்த்ததில்ல. இது பார்ட் டைம் ஏர்னிங் பிளாட்ஃபார்மை நான் பார்த்தது கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இவங்க வந்து ரொம்ப பிரேக் விட்டாங்க. அதுதான் வந்து பிரேக் விட்டதும் வந்து அவங்களாம் விடலை, அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் தான் நிறைய இருக்குது. டிஸ்அட்வான்டேஜை கம்பேர் பண்ண அட்வான்டேஜ் வந்து இவங்க வந்து எல்லோரையும் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களும் க்ரோ ஆகி எல்லோரும் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அது நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க பார்த்துங்க. அதை விட ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓக்கு வந்து நான் கொடுக்குற ஃபீட்பேக். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் வந்து இவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தரல. அதெல்லாம் வந்து ஓகே தான், பட்டு தந்துடுறாங்க. எஸ்பிஓ மக்கள் என்ன கேட்குறாங்களோ அது வந்து எஸ்பிஓ பண்ணுதும். அதுதான் வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. இதுதான் வந்து உயர்த்துது. இப்போ மக்கள் வந்து இந்த இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னா அவங்க கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மக்கள். எனக்கு பர்டிகுலராக எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து எஸ்பிஓக்கு இது மாதிரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் எஸ்பிஓ மேலே வந்து வச்ச ட்ரஸ்ட்டே அதுதான். வந்து அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. இவங்க வந்து நாங்கள் வந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் கம்பேர் பண்ணால் வந்து மினிமம் ஒரு 6 மாதம் தான் இருக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை, 2018 இருக்காங்க, இன்னமும் இருப்பாங்க. அதுதான் வந்து நிச்சயமான உண்மை. ஸோ அது வந்து மறக்க முடியாத உண்மையும் கூட. ஸோ அதுதான் எஸ்பிஓ ஜென்யூனாக கொடுக்குறது. எஸ்பிஓ வந்து ஐ சப்போர்ட் எஸ்பிஓ ஃபார் த ஆல் டைம். ஸோ நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஸோ எஸ்பிஓ பற்றி. ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து ஜாயின் பண்ணேன். வந்து 6500 ப்ரீமியம் ஜாயின் பண்ணேன். எனக்கு கீழே வந்து 2000 கீழே வந்து டைமண்ட் பிளான் தெரியல. 2000 ஜாயின் பண்ணி ஒரு 5 மெம்பர்ஸை சேர்த்து விட்டேன். இப்போ அந்த 5 மெம்பர்ஸும் இல்லை. இப்போது நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா வந்து அவங்க ரீஃபண்ட் வாங்கி போயிட்டாங்க ஒரு சில ரீசன்ஸ்க்காக. ஆனால் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ வந்து அவங்க அந்த டிசிஷன் எடுக்காமல் அவங்க இன்னும் இங்கே இருந்தேன்னா அவங்க மந்த்லி ஒரு 5K கிட்ட அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மந்த்லி ஒரு 15,000 ஏர்ன் பண்ணுறேன். விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணி நான் வேலை செஞ்சால் அந்த அமௌண்ட்டுக்கு நான் இதெல்லாம் கிடைக்குது. ஒரு மந்த்லி ஒரு 4 ஹவர்ஸ் கூட இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், எனக்கு அந்த மணி எனக்கு கிடச்சிடுது. ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓ வந்து எனக்கு பண்ண விஷயம் அது. ஸோ அது வந்து மறக்க மாட்டேன். எஸ்பிஓ வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, எல்லோரும் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துருவாங்க சொல்லிட்டு, அதுதான் வந்து நான் எஸ்பிஓவை பார்க்குறேன். ஸோ எஸ்பிஓ வந்து என்னோடய வாழ்க்கையை உயர்த்தும்னு நான் நம்புகிறேன். அதுவும் பண்ணும் எஸ்பிஓ, சாதாரணமாக விட்டால். ஸோ எஸ்பிஓ விடாமல் பிடிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அது லைஃப்பில். வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓ வந்து எனக்கு பண்ண விஷயங்கள். தேங்க்யூ கைஸ்.